பேரவைத் தலைவர்களே, நாம ஒண்ணு கேட்டோம்னா நாம அசர மாதிரி ஒரு பதில சொல்றாங்க பாத்தீங்களா? எம்எல்ஏங்களுக்கு நீங்க காரு கொடுங்க, வீடு கொடுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனா நீங்க தானே சொன்னீங்க கரூர் கம்பெனி சாரி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேச உடனே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு அதான் அண்ணன் கேட்ட எப்படின்னே உங்களால நேரத்தை உங்களால செலவிட முடியுது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சட்டமன்றத்தை பார்த்தா சர்க்கார் பேனர் நீங்க கிழிச்சிங்க பாத்தீங்களா, படத்தோட பேனரை, அதனாலதான் நீங்க ஆட்சிக்கு வரலன்னு அதிமுகவை பார்த்து இன்னைக்கு இருக்கிற தாவக சொல்லுகிறது. ஏன்னா கொள்கை பேச முடியாது அவங்களால, கொள்கை சார்ந்து எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அவங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, நாம என்னென்ன திட்டமெல்லாம் நாம் கொண்டு வருகிறோமோ அந்த திட்டத்துக்கெல்லாம் பெயரை மாற்றி இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம். இந்த ரீல்ஸ் அடிக்கடி நிறைய வரும் பாத்தீங்களா, இது மாதிரி 100 முறை நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் தொடர்ந்து இந்த தாவேக அரசு நீங்க செய்து கொண்டிருக்கின்றது. மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரிவிலேஜ் கொடுக்கறாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு ஒண்ணுல ஒரு 6 நாளைக்கு முன்பு நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் கோட்டை கொத்துல இருந்து கொடியேற்றுறாரு. அந்த கொடியேற்றுற கைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா கொடுத்த கயிறு யாரு தெரியுமா? எங்களுடைய முத்தமிழ் கலைஞர் கொடுத்த கயிறு தான். இது வெறுமனே ஜோசப் விஜய்க்கு மட்டும் தரல, சந்திரபாபு நாயுடுக்கு கொடுத்த கயிறு எங்களுடைய கலைஞருடைய கயிறு தான். நமக்கு தண்ணி குடிக்கலனாலும் சிவகுமாருக்கு கொடுத்த அந்த கயிறும் எங்களுடைய கலைஞருக்கு கொடுத்த கயிறு தான். ஆக இது ஏதோ நம்முடைய தென் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு முதலமைச்சரும் கயிறை பிடிச்சு இப்படி ஏத்துறாங்க அப்படின்னா அவங்க மனசுல கலைஞர் என்கின்ற அந்த மனுஷன் வந்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதற்காகத்தான் அவருடைய இந்த புகழரங்கத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனா மக்கள் என்ன பண்றீங்க, நீங்க எங்க அவர் வந்தாலும் உடனே கை காமிச்சு ஒரே குஷி ஆயிட்டு நாங்க என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கறது ரொம்ப வசதியாக மறந்து போறீங்க. நான் ஒன்னே கேட்கிறேன், இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க, நீங்க இப்ப மக்களுக்கு 5 வருடமாக தொகுப்பூதியத்தில் இருந்தவர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று அந்த அரசாங்கம் சொன்னது தேர்தலுக்கு முன்பாக இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா? மறந்து போயிருப்போம். 6 சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொன்னாரு, நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? மறந்து போயிருப்போம். 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நாங்கள் தருவோம் என்று சொன்னாங்களே, தந்தாங்களா? மறந்து போயிருப்போம். தமிழ்நாடு முழுவதும் நீங்க பேருந்துல நீங்க பயணம் செய்யலாம், இலவசமா பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்களே, ஒரு திட்டம் செஞ்சாங்களா? மறந்து போயிருப்போம். மீனவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக 20,000 ரூபாய் தருவேன் என்று சொன்னாரு, செஞ்சாங்களா? மறந்து போயிருப்போம். இப்படி அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப வசதியா மறந்து போயிட்டு 100 நாள் தானே ஆயிருக்கு அப்படின்னீங்க. அப்புறம் 6 மாசம் நாங்க எதா இருந்தாலும் 6 மாசம் கழிச்சுதான் என்று அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைங்க, குத்துயிரும் குலவுயிருமா ஒரு பாடி கிடக்குதுங்க, அது உடனடியாக ஆஸ்பத்திரி கூட்டம்னா காப்பாத்திடலாங்க. நாங்க 6 மாசம் வரைக்கும் நான் கை வைக்கவே மாட்டேன், அவன் செத்து போயிடுவான். குத்துயிரும் கொலையுமா கிடக்கிறது ஒரு ஆளுன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். தமிழ்நாடு என்கின்ற அந்த ஒரு உயிர் தான் இன்னைக்கு அப்படி கிடக்குது. 6 மாசத்துக்கு நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். அதுவும் சட்டமன்றத்துல பேசக்கூடிய அந்த அமைச்சர்கள் எப்படி பேசுறாங்க, எப்படி அந்த அமைச்சர் தேர்வு பண்ணிருக்காங்க. நம்முடைய நடிகர் சத்யராஜ் அவர்களும் அண்ணன் வடிவேல் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க. எப்படி தெரியுமா? கோழி பறக்கும், சாவி ஒருத்தன் பிடிப்பான், இவன் தாண்டா சரியான ஃபீல்டு, இவனை இங்க நிறுத்து அப்படிம்பான். ஒருத்தன் டயரை ஓட்டிட்டு வேகமா ஓடிட்டே இருப்பான், இவன் தாண்டா ஓடி ரன் எடுக்கிறதுக்கு சரியான ஆள், இவனை போய் இங்க நிறுத்து அப்படிமா. அந்த மாதிரி எல்லாரையும் கிடைக்கிறாங்க, வாங்கடா வாங்கடா, இல்ல எல்லாத்தையும் இழுத்து உள்ள போட்டுட்டு அவங்க பேசுற பேச்சலாம். நாம இன்னைக்கு ரொம்ப அழகா பேச நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ரொம்ப அழகாக நீங்க பேசினாரு. பேரவைத் தலைவர்களே, நாம ஒண்ணு கேட்டோம்னா நாம அசர மாதிரி ஒரு பதில சொல்றாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் சேவை பண்ண கேட்டேன். எப்படின்னே உள்ளுக்குள்ள நீங்க உங்களால உட்கார முடியுது அப்படின்னு சொன்னேன். சோ இதெல்லாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னா, மக்களுக்காக நாம பேசிக்கிட்டோம். ஆனா அவங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சினிமா தனமாக, யாரு வேணா சிஎம்மா வரட்டும், அது மக்களுடைய முடிவு, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா திரைப்படத்துறையிலிருந்து வந்துட்டேங்கிறதுக்காக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்துறது, ரீல்ஸ் போறதுக்கு அவங்க பேசுறதை பயன்படுத்துறது, மீம்ஸ் போறதுக்கு பயன்படுத்துறது என்று இந்த டேக் டைவர்ஷன் பாலிசி மாதிரியான ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு இந்த தாவேக அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக நான் சொல்றேன். இப்ப நம்முடைய தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னா அது சார்ந்திருக்கின்ற மக்களை கூப்பிட்டு பேசுவார், விவசாயிகளை கூப்பிட்டு பேசுவார். எம்எல்ஏங்களுக்கு நீங்க காரு கொடுங்க, வீடு கொடுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனா நீங்க தானே சொன்னீங்க, ரொம்ப அழகா இன்னைக்கு நம்முடைய எதிர்கட்சி நீங்க தானே சொன்னீங்க, கஜானா காலி அப்படின்னு சொன்னீங்க. நீங்க
ஆனா இன்னைக்கும் மாசம் மாசம் எங்களுடைய தலைவர் கொடுத்த 1000 ரூபாய் தான் மகளிர் உரிமை தொகையாக எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்கின்றது. கஜானா காலி என்று சொல்லிட்டு விவசாயிகள் கேட்கக்கூடிய, நான் அவங்க கேட்கல, நீங்க சொன்ன கடனை முழுமையாக நீங்க தள்ளுபடி செஞ்சீங்கன்னா செய்யல. இப்ப காரு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த காரு கொடுக்க போறதுக்கான செலவினாச்சு இந்த விவசாயிகளுக்கு நீங்க அவங்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு நீங்க பயன்படுத்தலாம் இல்லையா? அதனால இன்னைக்கு எங்களுடைய நமது எதிர்கட்சி தலைவர் சொன்னார், எங்களுடைய 59 பேருக்கும் கார்கள் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு நிதி நிலைமை என்ன அப்படிங்கறத நீங்க தான் சொல்றீங்க, அதனால அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க அவர் பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் நீங்க அவர் பேசும் பொழுது நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவரை பார்த்து ஒரு அமைச்சர் சொல்றாரு, கரூர் கம்பெனி சாரி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேசினார். உடனே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு சங்கி அமைச்சர் சாரி சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு அவர் பேசுறாரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்க எத்தனை மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னாரு. உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, பாத்ரூம்ல யார் யார் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். எடுக்கக்கூடிய கணக்கு உங்க கணக்கு என்ன? ஈபி பில்லு எப்படி வருது, அந்த கணக்கு எடுத்து அது சரியா வந்திருக்கா சரியா வரலையா? இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மணப்பாறையில இருந்து ஒரு லேடி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆனபோது, நாங்களாம் அரெஸ்ட் ஆயிருக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க என்கிட்ட, அண்ணே 3500 ரூபாய் வந்த ஈபி பில்லு இந்த மாசம் எனக்கு 17,000 ரூபாய் வந்திருக்கு, எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இப்படி எங்க பார்த்தாலும் ஈபி பில் சார்ந்து ஒரே குழப்பமாக இருக்கும்போது அது சார்ந்து யாரும் பேசுறதே கிடையாது. ஒரு பேசுறாரு, இவர் தான் வேளாண் துறை அமைச்சரா? இல்லங்க, அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருங்க. ஓ சரி. இந்த அங்க பேசுறாரு, அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா? இல்ல, அவர் பினான்ஸ் மினிஸ்டர் அவரு. இப்படி ஒவ்வொருத்தரும் மாத்தி அதான் அண்ணன் கேட்ட, எப்படின்னே உங்களால நேரத்தை உங்களால செலவிட முடியுது அப்படின்னு கேட்கிற அளவிற்கு இன்னைக்கு அந்த சட்டமன்றம் அப்படி நடந்துட்டு இருக்கின்றது.